என்னோட நேம் கணேஷ் சந்திரா, பூக்கி படத்தோட டைரக்டர் கம் சினிமோட்டோகிராஃபர். ஸோ இப்போ தான் ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு, ஸோ ப்ரெஷ் பீப்புளை வந்து அவ்வளோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்ததை நாங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண படம் கன்ஃபார்மாக எல்லா ஜென்ரேஷனுக்கும் பிடிக்கும்னு. நாங்கள் ஜென்சின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அது மாதிரி பிரித்து வச்சுருந்தோம். ஸோ ப்ரெஸ் பீப்புள் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக பயங்கர அவங்களோட சப்போர்ட் ஆக்சுவலாக இப்போ பார்க்கும்போது பேசும்போது அந்த அப்ரிஷியேஷன்லாம் எங்களுக்கு வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எங்களுக்கு. ஸோ சலீம்ல எப்படி என்னை வந்து ஒளிப்பதிவாளராக விஜயானி சார் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ, அந்த மாதிரி ஒரு டேரக்டராக இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. கன்ஃபார்மாக அவரோட வாய்ப்பு வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணி கன்ஃபார்மாக அதுக்கு பெருமை சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன்னா. ஸோ ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த படத்தை பார்த்து இவ்வளோ அப்ரிஷியேஷன் பண்ணதுக்கு. ஸோ நாங்கள் டோட்டலாக டீமாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிளஸ்டு. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். ஸோ அதுக்கு பிஃபோர் நாங்கள் ஷோ போட்டு இந்த அளவுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, ஆடியன்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அது நாங்கள் ப்ரெஸ் பீப்புள் கிட்ட இருந்து பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ படம் வந்து கன்ஃபார்மாக நாளைக்கு எல்லாருமே பாருங்க, கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரெஸ் பீப்புளோட சப்போர்ட் அண்ட் மீடியா சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. படம் கன்ஃபார்மாக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் புதிய பருதி. நான் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறேன். முதல்ல ஒரு ரைட்டரை, சார் சொன்ன மாதிரி, சார் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு ரைட்டரை நம்பி அவங்ககிட்ட இருந்து ஒரு கதை வாங்கி அதுக்கப்புறம் அதை ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்து அந்த ஜேர்னியே வந்து இங்கே அதிகமாக புழங்காத ஒரு ஜேர்னி. அதை இந்த படத்துக்கு பண்ணதுக்கு முதல்ல சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு 13 இயர்ஸாக ஜேர்னலிஸ்டாக தான் இருந்தேன். இந்த வருஷம் தான் நான் வேலையை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரைட்டராக மாறினேன். அதை இப்போ நான் கொடுக்கும்போது திரும்ப நம்ம ஃபேமிலியிலேருந்து ப்ரெஸ் பீப்புள் வந்து பார்த்துட்டு இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறதே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டு ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லும்போது ரொம்ப இவ்வளோ கவனிச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. இதே ரெஸ்பான்ஸ் வந்து நாளைக்கு மக்கள் பார்க்கும்போதும் இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நாளைக்கு February 13 படம் ரிலீஸ் ஆகுது. இது கணேஷ் சொன்ன மாதிரி இது வந்து வெறும் ஜென்சிக்கான படம் மட்டும் இல்லை, எல்லாருக்குமான படம். அது எல்லாருக்குமான படங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் இந்த படம் வந்து உங்ககிட்ட வந்துருச்சு. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து எல்லா படத்தையும் சேர்க்குற மாதிரி இதையும் நீங்கள் போய் சேர்ப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு வந்து பெருசாக வார்த்தைகள் வரல. ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதமாக போட்ட உழைப்புக்கான ஒரு ஆன்சர் வந்து இன்றைக்கி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஜென்சி அப்படிங்கிற ஒரு பூக்கி அப்படிங்கிற ஒரு ஜென்சி டைட்டில் வந்து எத்தனை பேருக்கு வந்து ரிலேட்டபிளாக இருக்கும், எத்தனை பேர் வந்து அந்த படத்தை ரிலீட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டே ரொம்ப நேரமாக ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா புது வார்த்தை இது வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. தமிழ் டைட்டில் போய் சேர்க்கறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த காலகட்டத்தில் கரெக்டான ப்ரொமோஷன் பொசிஷனிங்லாம் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு புதுவிதமான வார்த்தை, ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற வார்த்தை எப்படி போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி வந்து பார்த்த எல்லாரோடையும் நம்ம ப்ரெஸ் ஃபேமிலி பார்த்த எல்லாரும் என்னதான் ஒரு மிக்ஸ்ட் ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் எல்லாரும் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது, எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு படமாக அது இருந்தது வந்து ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு மொமெண்ட்டாக எனக்கு இருக்குது. அண்ட் இதே மாதிரி மக்களும் இதை வந்து உணர்ந்து ஃபீல் பண்ணி இதே விஷயத்தை ரிலேட் பண்ணிக்க முடிவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் February 13 நாளைக்கு பூக்கி படம் வருது. எல்லாரும் தயவு செஞ்சு தியேட்டரில் போய் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வின் ராம். பூக்கி என்னோட முதல் படம். இப்போ தான் ப்ரெஸ்லேருந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு அவங்களோட ஆனஸ்டான ஒப்பீனியன் கொடுத்தாங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லா ஏஜ் குரூப் எல்லா கேட்டகரியிலையும் சொல்கிறாங்க. அது கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இட் ஸ்டில் ஃபீல்ஸ் வெரி சர்ரியல் ஃபார் மீ பர்சனலி. டைம் அண்ட் அகெயின் இதை நான் எல்லா வாட்டியும் சொல்லிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் for giving me this opportunity. Thank you Ganesh Chandra sir for giving me this opportunity. Puriya Parthi for giving me this opportunity again, and my co-stars as well. They've been beautiful people, to be honest. Not many people get to work with such good hearted people. Nalla nadigarku kuda nariya per varuvanga. I've not worked with many people, but they are truly a blessing for me to be a part of this, and thank you very much. Feb 13th நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது பூக்கி. தியேட்டரில் போய் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த டீமுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ப்ரெஸ் மீடியா ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். தேங்க்யூ வெரி மச். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் தனுஷா. இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் மூவிலே வந்து இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்யூ.
நிஜமாவே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு இந்த இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜயாண்டி சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கணேஷ் சார், அஜய், புதிய பருதி சார் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. நாளைக்கு எங்கள் படம் வருது. எங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தியேட்டர்ஸ் போய் பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் படம் ஓடினா எப்படி சந்தோஷமாக இருப்பேன்னா அதை விட ஒரு 3 மடங்கு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த படம் ஓடினா ஒரு 10 புது டெக்னீஷியன்ஸ், புது ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு லான்ச் ஆன மாதிரி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நல்ல கதையை, ஒரு நல்ல ரைட்டரை, நல்ல டேரக்டரை, நல்ல ஆக்டர்ஸை வந்து இந்த படத்தின் மூலமாக அறிமுகம் கொடுத்துன்னு வச்சுக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து பூக்கி அப்படின்னு நினச்சிட்டு யாரும் ரொம்ப யூத்ஃபுல்லான படம் மட்டும்தான் இது அப்படின்னு நினச்சிட வேண்டாம். நம்ம எல்லாருமே பூக்கி தான். பூக்கி தானே, நம்ம எல்லாரும் பூக்கி தான். சார் கூட பூக்கி தான், எல்லாரும் பூக்கி தான். பூக்கினா என்ன அர்த்தம்னா, ஒரு காலத்தில் நாதின்ற வார்த்தை இருந்துச்சு. நாதா, அப்புறம் வந்து அத்தான், அப்படிலாம் சுவாமி. நம்ம முதல் ஹரிதாஸ் படத்துல சுவாமின்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ எந்த கணவரை மனைவி சுவாமின்னு கூப்பிட்றாங்கன்னு தெரியல. ஏன் கேவலமாக்கிட்டாங்க கணேஷ் நம்ம நிலைமை இந்த படத்துக்கு அப்புறம் பூக்கி அதான். ஸோ அப்படி இந்த சுவாமின்ற வார்த்தை அப்படி மறுவி மாறி வந்து கடைசியில் பூக்கியில் லேண்டாக நிற்கிது. ஸோ நீங்கள் வந்து பூக்கின்ற வார்த்தை இப்போ சார் நம்மளெல்லாம் சுவாமின்னு கூப்பிட்டாங்களா ஒரு காலத்தில், இப்போ கூப்பிட்றது இல்லை. அதை சொல்லிட்டு இருக்கேன், புலம்பிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த வார்த்தை மாறி கடைசியில் பூக்கியில் வந்து நீங்கள் பூக்கின்றதுன்னா அத்தான் அர்த்தம். ஆக்சுவலாக நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. பூக்கினா டபுள் மீனிங்லாம் கிடையாது. அந்த காலத்து சுவாமி, அந்த காலத்து நாதா தான் இப்போ வந்து பூக்கின்ற பேரில் கூப்பிட்டு இருக்காங்கன்றதுனால நீங்கள் பெரியவங்களாம் கொஞ்சம் தைரியமாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஜென்சி மோடில் படம் ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக வந்து நல்லா கலகலப்பாக வேறு லெவலில் படம் எல்லாரையும் பிடிக்கிற மாதிரி எமோஷ்னலாக படம் போய் பிடிக்கும். அதுக்கு சாட்சி வந்து பார்த்திங்கன்னா, பத்திரிகை நண்பர்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 படம் பார்ப்பாங்க. அவங்க வருஷத்துக்கு வந்து ஒரு தோராயமாக 200 படம் ரிலீஸ் ஆகிறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக 4 படம் பார்த்து அதை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்ற சூழ்நிலை நிறைய படம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ பொதுமக்களை தாண்டி ஒரு 5-6 மடங்கு அவங்க படம் பார்க்க எக்ஸ்போஷரில் அவங்களுக்கு வந்து ரொம்ப சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ ரொம்ப காலேருந்து ஈவினிங் வரைக்கும் படம் பார்க்க வேண்டியிருக்கின்ற சூழ்நிலைக்கு ஆளாகும். அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து ஜென்ரலாக ஒரு படத்தை பார்த்தோன்னா ஈஸியாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் இப்போ இந்த பார்த்த ஷோவில் வந்து எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஃபேமிலியும் வந்து ரொம்ப அருமையாக சிரிச்சு குழந்தைங்க மாதிரி என்ஜாய் பண்ணாங்க அந்த படத்தை. ஸோ எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது ரிலேட்டாக இருக்குது. ரீசெண்டாக நாங்கள் நிறைய குட்டி ஷோஸ் டெக்னீஷியன்ஸாக பார்க்கும்போது 5 பேர் 6 பேராக பார்ப்போம். இப்போ ஹோல் தேட்டராக படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கை வந்து இந்த ப்ரெஷ் ஷோலே என்னால் வந்து பத்திரிகை நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்க ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஆறுதலாகவும் இருந்துச்சு. இதே ரியாக்ஷன்ஸ் மக்கள்கிட்டே வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி பூக்கின்றது சுவாமி அப்படின்னு நினச்சிக்கோங்க, நாதா அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும். இதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவியெல்லாம் பூக்கின்னு மாற்றி கூப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறமா தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வந்து அருமையான முறையில் எடுத்து கொடுத்த கணேஷ் சந்திரா, இவர் தான் சலீம் படத்தோட கேமராமேன். ரொம்ப ஃபஸ்ட் ஃபில்ம் மாதிரி தெரியாத அளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த படத்தோட ரைட்டர் வந்து புதிய பருதி. ஸோ சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லைன்ற மாதிரி அந்த சுவர் வந்து பருதியோட ஸ்கிரிப்ட் அண்ட் டயலாக்ஸ் தான். அப்புறம் கண்டிப்பாக வந்து சித்திரம் யாருன்னா அஜயும் தனுஷாவும் தான். அப்புறம் அஸ்வின் ராம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்குறாங்க. நானே ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் கிளைமேக்ஸ் சீன்லாம் வரும்போது அழுதுருக்கேன், எமோட்டாக இருக்கேன். எரிட்டர் இந்த படத்தில் பேக் டு பேக் ஒரு 1000 படம் 1000 தடவை பார்த்துருப்பேன் அந்த படத்தை. இவ்வளோ பார்த்தும் அந்த படமாக ஹோலாக பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருது, சந்தோஷமாக. ஆனந்த கண்ணீர். இது சோகமான படம் நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல படமாக இருக்கும். அதுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் சாட்சி. இந்த ஜாலியாக ஃபேமிலியோடு போய் நீங்கள் வந்து பழைய காதலியாக இருந்திருப்பீங்களா ஒரு காலத்தில்? நான் மேரேஜ் ஆனவங்களை சொல்கிறேன். ஸோ அவங்களாம் கூட நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்து பூக்கி என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு காலத்தில் சுவாமி சார், சுவாமி அதான். ஆமாம் சார், சார் நம்ம ஜென்சி ஆகிட்டோம் சார். அதான் ஆமாம், இப்போ ஜென்சியாக மாற்றிருச்சு இந்த படம் உங்களை. ஆமாம், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னொரு கேள்வி சார், நம்மளால முடியாத எனக்கு ஒரு காதல் கதையில நீங்க இனிமே நடிக்க முடியாது சார். முடியும் சார், முடியுமா சார்? என்ன பார்த்தா என்ன சார்? இல்லை சார், நானே பண்ணுவேன் சார். இல்லை, அந்த அடுத்த கடைசியில் கிளைமேக்ஸில் நான் வந்தேன்ல, பார்ட் 2ல வந்து இந்த பொண்ணை நான் வந்து என்ன இல்லை சார், தெரியல சார். கதை ஒன்று எழுதி கொடுத்து. இன்னொரு விஷயம், நீங்க பிரமாதமா மியூசிக் சரிங்க. நடிப்பேன்னு தெரியாம கூட சொல்ல மாட்டீங்களா சார்? சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அது சிகரெட் சார், கஞ்சா கிடையாது. கஞ்சாவை குடிச்சிங்க? சிகரெட்
படத்துக்குள்ள சொல்றீங்களா நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அதுல வந்து சிகரெட் தான் குடிச்சாங்க. சிகரெட் தான் சாருக்கு சந்தேகம் என்னன்னா வெறும் பேப்பர் வச்சு என்ன ஏமாத்திட்டீங்களா? இல்ல அந்த டொபாக்கோ தான் சார். அது வந்து வேற ஒரு பேப்பர்ல ஷூட்டிங். சோ உங்களை ஏமாத்தாம ஒரிஜினலா பண்ணிருப்போம் சார் அந்த படத்துல. தத்ரூபமா அப்படிதானே? சார் ஒரிஜினல் இல்ல சார். இல்ல சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சீங்க. அந்த பெங்களூர் பொண்ணு அப்படியே விட்டீங்க. அது நான் இருக்கேன் சார். நான் பாத்துக்கிறேன் சார். சார் அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு கடந்த காலத்துல உண்மையிலே நடந்திருக்கு. நீங்க அதை நடந்ததுக்கு அப்புறமா அந்த சீனா எழுதுவீங்களா இல்ல? ஆமா சார், அது நடந்ததுக்கு அப்புறம் அந்த இன்சிடென்ட்டை வச்சு தான் நம்ம பண்ணது. அது ரியலா நடந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம் சார், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே. அது நம்ம பார்த்த விஷயங்கள் தான் ரைட் பண்ணி கொண்டு வந்து சார். ஒரு சாமியார் ஒருத்தர் காமிச்சிருக்கீங்களா? கேஸ் போட்டு போட்டாரு சார். யார் சார்? இது வெளிநாட்டுல இருக்குமா தெரியும். சாமியார் காமிச்சிட்டு சுனில் சார் சொல்றீங்க? சுனில் சார் தான். சுனில் சார் அவர் எந்த சாமியார் கிடையாது சார். சுனில் சார் தான் சார் பண்ணி. அவர்தான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் அதே பார்ட் 2 அந்த நான் தான் சார். பார்ட் 2ல நான் தான் வரேன். ப்ரொமோஷன்லயும் காணுமே அவங்க. எது கூட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேர் என்னப்பா? ஷியாரா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு புரிஞ்சு போச்சு சார். ஸ்ரீலங்கால கணேஷ் அடுத்த ப்ரொமோஷன்ல வந்து வராங்க சார் கண்டிப்பா. ஷேர் ஆக்சுவலா சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீலங்கால இருக்காங்க சார், ஷூட்டிங் இருக்கு உங்களுக்கு. டைரக்டர் சார் வாழ்த்துக்கள். அருமையான படம். தேங்க்யூ சார். தம்பி பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ சார். சார். ஷால் போடணும்.